முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை இந்தியா இடையேயான இருதரப்பு ஒப்பந்தத்திற்கு அமைச்சரவை ஒப்புதல். பயங்கரவாதத்திற்கான நிதியிடலை ஒழிப்பதற்கு பலமான கட்டமைப்பு அவசியம் என்கிறார் ஜனாதிபதி. பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட போக்குவரத்து சேவைகள் நடைமுறை. ஜாயல பகுதியில் சுமார் 40 தடவைகள் துப்பாக்கிச்சூடு. அரிசி இறக்குமதிக்கான அனுமதி நீடிப்பு. விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்கவும் தீர்மானம். ஹமாஸ் தலைவர் கொலை செய்யப்பட்டதை முதன்முறையாக ஒப்புக்கொண்டது இஸ்ரேல். வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் திட்டத்திற்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திடும் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அமைச்சரவை பத்திரம் ஜனாதிபதியினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதுடன் இதன் மூலம் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தி திட்டங்களுக்காக 2371 மில்லியன் ரூபாய் வழங்கப்பட உள்ளது. ක්‍රියාත්මක කරන ව්‍යාපෘතියක් සම්බන්ධයෙන් අවබෝධතා ගිවිසුම අත්සන් කිරීම මේ යටතේ ඉන්දියානු රජය විසින් රුපියල් මිලියන 2371ක ප්‍රධානයක් නැගෙන පළාතේ සංවර්ධන ව්‍යාපෘති මාලාවක් ක්‍රියාත්මක කිරීම සඳහා ලබා දීමට නියමිතයි. ඒ අනුව අධ්‍යාපනය, සෞඛ්‍ය, කෘෂි කර්මාන්තය, වාරි මාර්ග, සංචාරක ව්‍යාපාරය සහ ප්‍රජා සවිබල ගැන්වීම කියන අංශ කෙරෙහි මේ ව්‍යාපෘති හරහා අවධානය යොමු කිරීමට බලාපොරොත්තු වෙනවා. ඒ යටතේ ව්‍යාපෘති 33ක් හඳුනාගෙන තිබෙනවා. இத்திட்டத்தின் மூலம் கல்வி, சுகாதாரம், விவசாயம், நீர்ப்பாசனம், சுற்றுலா மற்றும் சமூக வலுவூட்டல் துறைகளில் கவனம் செலுத்த எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இதன் கீழ் 33 திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தின் உட்கட்டமைப்பு அபிவிருத்தி, பொருளாதார அபிவிருத்தி மற்றும் மாகாண மக்களின் சமூக வலுவூட்டல் என்பன இத்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதன் நோக்கங்களாக குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன்படி கல்விக்காக 315 மில்லியன் ரூபாவும், சுகாதாரத்திற்காக 780 மில்லியன் ரூபாவும், விவசாயத்திற்கு 620 மில்லியன் ரூபாவும், மீன்பிடித்துறைக்கு 230 மில்லியன் ரூபாவும் உட்பட 33 திட்டங்களுக்கு 2371 மில்லியன் ரூபாவை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான கட்டமைப்பு தொடர்பில் ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியிடலை ஒழிப்பதற்கான ஆசிய பசிபிக் குழுவின் மூலம் நடத்தப்படவிருக்கும் இலங்கையின் பரஸ்பர மதிப்பீட்டிற்கான முக்கிய தயார்படுத்தல் கூட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் இலங்கை மத்திய வங்கியினதும் நிதியியல் உளவறிதல் பிரிவினதும் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். இதன் போது அமைச்சுக்கள், ஒழுங்குமுறைப்படுத்தல் நிறுவனங்கள் மற்றும் சட்ட அமுலாக்கல் முகவராண்மை நிறுவனங்கள் உள்ளடங்கலாக தொடர்புள்ள 24 நிறுவனங்களுக்காக வடிவமைக்கப்பட்ட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்ட திட்டங்களை துரிதமாக நடைமுறைப்படுத்துவதன் அவசியத்தை நிதியியல் உளவறிதல் பிரிவு இங்கு வலியுறுத்தியது. நிதியியல் நடவடிக்கை செயலணியினால் தயாரிக்கப்பட்டு பரிந்துரைகளை முன்னெடுப்பதற்கான சட்ட ரீதியிலான மறுசீரமைப்புகள், இயலளவு விருத்தி, முகவராண்மைகளுக்கிடையிலான மேம்பட்ட கூட்டிணைப்பு அனைத்தையும் உள்ளடக்கிய புள்ளி விபரங்களை பேணுதல் என்பவற்றுக்கு இந்த செயற்பாட்டு திட்டம் முன்னுரிமை அளித்துள்ளது. அதுடன் இத்திட்டங்களுடன் முழுமையான இணக்கப்பாட்டினை உறுதி செய்வதற்கு பிரத்யேகமான குழுக்களை நியமிக்குமாறும் அதன் முன்னேற்றத்தினை உன்னிப்பாக கண்காணிக்குமாறும் நிதியியல் உளவறிதல் பிரிவு பொறுப்புடைய அமைச்சர்கள், செயலாளர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். மேலும் இந்த செயற்பாடு தொடர்பில் ஒத்துழைப்புடன் அர்ப்பணிக்குமாறு கோரிய ஜனாதிபதி நாட்டின் நிதி கட்டமைப்பு ஸ்திரத்தன்மையை பாதுகாத்து நாட்டின் பொருளாதாரம் தொடர்பில் சர்வதேச நம்பிக்கையினை மேம்படுத்துவதற்கும் அதன் ஊடாக சாதகமான பெறுபேறுகளை பெறவும் பணம் தூயதாக்கலுக்கு எதிரான மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி ஈடலை ஒழிப்பதற்கு பலமான மற்றும் செயற்திறனுள்ள கட்டமைப்பொன்று அவசியம் எனவும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
பண்டிகை காலத்தை முன்னிட்டு இன்று முதல் விசேட பேருந்து மற்றும் ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதன்படி சொந்த ஊர்களுக்கு செல்லும் பொதுமக்களுக்காக மேலதிகமாக 50 பேருந்துகள் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் பண்டுக ஸ்வர்ணஹாங்ச தெரிவித்துள்ளார். அத்துடன் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட ரயில்களும் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. புகையிரத திணைக்களத்தின் பிரதி பொது முகாமையாளர் NJ இந்திப்பொலகே இதனை தெரிவித்துள்ளார். இதேவேளை பண்டிகை காலத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் நேற்று முதல் பயணிகள் பேருந்துகள் மற்றும் ஏனைய வாகனங்களை சோதனைக்குட்படுத்தும் விசேட போக்குவரத்து நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அண்மைய நாட்களில் பயணிகள் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களால் ஏற்படும் விபத்துக்களை கருத்தில் கொண்டு இந்த விசேட போக்குவரத்து திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் மா அதிபர் பெரியந்த வீரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார். இதன்படி பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் விசேட சோதனைக்குட்படுத்தப்படுவதுடன் மது போதையில் வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பிலும் சோதனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் சாரதிகள் தொடர்பில் 119 மற்றும் 1997 ஆகிய துரித இலக்கங்களுக்கு தகவல் வழங்க முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாயல வெலிகம்பிட்டிய பகுதியில் உள்ள வீடொன்றின் மீது இன்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி சுமார் 40 தடவைகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் எந்தவொரு நபருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும் குறித்த வீட்டை அண்மித்த 2 வீடுகள் சேதமடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை ஜாயல போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட முனைக்காட்டு பிரதேசத்தில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு நேற்று நடத்திய திடீர் சுற்றி வளைப்பின் போது பாரிய சட்டவிரோத மதுபான உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட போலீஸ் மா அதிபரின் வழிகாட்டலில் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியாட்சரின் ஆலோசனையில் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவு போலீசார் இத்திடீர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தனர். இச்சுற்றி வளைப்பின் போது 3 பேரல்களில் இருந்த 5,40,000 மில்லி லீட்டர் கோடா, 70,000 மில்லி லீட்டர் சட்டவிரோத மதுபானம் என்பன கைப்பற்றப்பட்டன. கிராந்துருக்கோட்டை பகுதியில் நேற்று புதையல் பொருட்களை தேடி அகழ்வில் ஈடுபட்ட 4 கிராந்துருக்கோட்டை போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கிராந்துருக்கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து இந்த சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 29 மற்றும் 38 வயதுடையவர்கள் என போலீசார் தெரிவித்தனர். மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக போலீசார் குறிப்பிட்டனர். தனியார் துறையின் அரிசி இறக்குமதிக்கான அனுமதியினை எதிர்வரும் ஜனவரி 10 வரை நீட்டிக்க அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இன்று நடைபெற்ற அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்காව අතර සමාජ ආර්ථික සංවර්ධනය සහ ද්විපාර්ශ්වික සහයෝගීතාවය ශක්තිමත් කිරීම සඳහා ක්‍රියාත්මක කරන ව්‍යාපෘතියක් සම්බන්ධයෙන් අවබෝධතා ගිවිසුම අත්සන් කිරීම මේ යටතේ ඉන්දියානු රජය විසින් රුපියල් මිලියන 2371ක ප්‍රධානයක් නැගෙනහිර පළාතේ සංවර්ධන ව්‍යාපෘති මාලාවක් ක්‍රියාත්මක කිරීම සඳහා ලබා දීමට නියමිතයි. சந்தையில் நிலவும் அரிசி பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் வகையில் கடந்த 20ஆம் திகதி வரை அரிசியை இறக்குமதி செய்ய தனியார் மற்றும் அரசு இறக்குமதியாளர்களுக்கு அரசாங்கம் அனுமதி வழங்கியிருந்தது. இதன்போது மொத்தமாக 67,000 மெட்ரிக் டன் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி அந்த காலத்தை நீட்டிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. இதேவேளை அண்மையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக பாதிக்கப்பட்ட நெல், சோளம், உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம், சோயாபீன் மற்றும் மிளகாய் பயிர் செய்கையில் ஈடுபட்ட விவசாயிகளுக்கு நஷ்ட ஈடாக ஹெக்டேயருக்கு 1 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது.
ඒ අනුව අධ්‍යාපනය සඳහා රුපියල් මිලියන 315ක්, සෞඛ්‍ය සඳහා රුපියල් මිලියන 780ක්, කෘෂිකර්මාන්ත සඳහා රුපියල් මිලියන 620ක්, දීවර කර්මාන්ත සඳහා රුපියල් මිලියන 230ක් ඇතුළු ව්‍යාපෘති 33ක් සඳහා ඉන්දියානු රජය රුපියල් මිලියන 2371ක ප්‍රධානයක් පිරිනැමීමට බලාපොරොත්තු වෙනවා. ඒ සඳහා වන අවබෝධතා ගිවිසුම අත්සන් කිරීමට කැබිනට් මණ්ඩලය විසින් මේ කැබිනට් පත්‍රිකාව විසින් අනුමැතිය ලබා දෙනු ලැබුවා. அடுத்ததாக வி ரவுண்டப். இன்று மதியம் கொழும்பு புறக்கோட்டை பகுதியானது கிறிஸ்துமஸ் மற்றும் பண்டிகை காலத்துக்கான பரிசு பொருட்களை கொள்வனவு செய்யும் மற்றும் விடுமுறையை கழிக்க கிராமங்களுக்கு செல்லவும் உள்ள மக்களால் நிரம்பி வழிந்திருந்தது. இதேவேளை கொழும்பு புறக்கோட்டை பகுதியில் கிறிஸ்துமஸ் அலங்காரங்கள், கிறிஸ்துமஸ் பரிசுகள், வான வேடிக்கை கடைகள் போன்றவற்றால் நிறைந்திருந்தது. கொழும்பு புறக்கோட்டையின் 2வது குறுக்கு தெரு, மல்வத்தை வீதி, பிரதான வீதி மற்றும் ஏனைய வீதிகளிலும் கொள்வனவிற்காக கடைகளிலும் நடைபாதை கடைகளிலும் மக்கள் நிரம்பியிருந்தனர். இதேவேளை பண்டிகைக்கான பொருட்களை கொள்வனவு செய்வதில் மக்கள் அதிக ஆர்வம் காட்டியமையும் அவதானிக்க முடிந்தது. வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனை யாழ் மாவட்ட இராணுவ கட்டளை தளபதியாக புதிதாக பொறுப்பேற்றுள்ள மேஜர் ஜெனரல் யகம்பத் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் சம்பிரதாயபூர்வமாக சந்தித்து கலந்துரையாடினார். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 17 இந்திய மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தலைமன்னாருக்கு அருகில் குறித்த மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன்போது 2 படகுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி பகுதிகளில் இடம்பெறும் சட்டவிரோத மணல் அகழ்வுகளை தடுக்க நடவடிக்கைகளை எடுப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தென்மராட்சி கரம்பகம் பிரதேசத்தில் உள்ள வீதிகள் மற்றும் விவசாய நிலங்களில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மண் அகழ்வு இடம்பெற்று வருகிறது. இந்நிலையில் இதனை கண்டித்து பிரதேச மக்கள் நேற்று முன்தினம் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மக்கள் போராட்டத்தை தொடர்ந்து நேற்றைய தினம் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கணநாதன் இளங்குமரன், சாவகச்சேரி பிரதேச செயலாளர், கரம்பகம் கிராம அலுவலர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மண்ணகழ்வு இடம்பெற்றுள்ள இடங்களை பார்வையிட்டதுடன் மணல் அகழ்வுகளை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தனர். சாவச்சேரியை பொறுத்தவரைக்கும் எழுதுமட்டவால் தென்மராட்சியை பொறுத்தவரைக்கும் கனிய வளங்கள் சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறது. கனிய வளத்தாலும் இதுக்கான அதிகாரங்கள் சில இடங்களில் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் கனிய வளத்தால் 2 அடிக்கு மேல் அகல முடியாது. அவ்வாறான இடங்களில் அந்த அனுமதியையும் பெற்றுக்கொண்டு ஆழமாகவும் தென்மராட்சியில் பல இடங்களில் அகழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கு வெகு விரைவில் நமது அரசாங்கம் பூரணமான மக்களுக்கான விரோதமில்லாத செயற்பாட்டை ஏற்படுத்துவதற்கு தீர்மானித்திருக்கிறோம். மியான்மரை சேர்ந்த அகதிகள் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு விமானப்படை தளத்திற்கு நேற்று மாலை அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் மேற்கு கடற்பரப்பில் கடந்த 19ஆம் தேதி 115 பயணிகளுடன் மியான்மர் அகதிகள் படகு கரையொதுங்கியிருந்தது. பின்னர் கப்பல் கரைக்கு வர முடியாத நிலையில் கடற்படையினரின் உதவியுடன் திருகோணமலை கடற்படை தளத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு மருத்துவ பரிசோதனைகளின் பின்னர் அவர்கள் திருகோணமலை ஐமாலியா முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டிருந்தனர். பின்னர் தஞ்சம் கோரிய 115 ரோஹிங்யா அகதிகளும் மிரிஹானே இடைத்தங்கள் முகாமில் தங்க வைப்பதற்கான இடவசதி இல்லாத காரணத்தினால் இவர்களில் 103 பேர் 2 பேருந்துகளில் மீண்டும் முல்லைத்தீவு கேப்பாப்பிலவு விமானப்படை தளம் ஒன்றில் தற்காலிகமாக தங்க வைக்க அழைத்து செல்லப்பட்டுள்ளனர். குறித்த படகில் 45 சிறுவர்கள், 24 பெண்கள், 46 ஆண்கள் உள்ளடங்கலாக 115 பேர் பயணித்துள்ளார்கள். இதனால் கடந்த 21ஆம் தேதி இவர்கள் மீது சட்டவிரோதமாக இலங்கை கடலுக்குள் நுழைந்ததாக குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர்கள் திருகோணமலை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்தனர். இதன்போது சட்டவிரோத படகு பயணத்திற்கு செயற்பட்ட 12 பேர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உவா மாகாண
மாவட்டத்திலும் ஹம்பாந்தோட்டை, ரத்தினபுரி மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. மேல் சப்ரகமுவ, மத்திய, தென், வடமேற்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்து கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். பிரித்தானிய ராணுவம் முதல் முறையாக ரேடியோ அதிர்வெண் திசை திருப்பப்பட்ட ஆற்றல் ஆயுதத்தை பயன்படுத்தி ட்ரோன்களை முடக்கியுள்ளது. பிரித்தானியா பாதுகாப்பு அமைச்சின் அறிக்கையின்படி இந்த புதுமையான தொழில்நுட்பம் 1 கிலோமீட்டர் தொலைவில் செயல்படும் ட்ரோன்களை திறம்பட முறியடிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த அமைப்பின் செலவு குறைவு என்பது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு ஷாட்டின் செலவும் 10 பென்ஸ் மட்டுமே என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திசை திருப்பப்பட்ட ஆற்றல் தொழில்நுட்பத்தில் முன்னேற்றம் ட்ரோன் எதிர்ப்பு திறன்களை மேம்படுத்துவதற்கான முக்கியமான அத்தியாயத்தை தொடங்கியுள்ளதாக பிரித்தானிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலும் பாரம்பரிய இயக்கவியல் முறைகளுக்கு மாற்றாக இது மிகவும் மலிவான மற்றும் திறமையான மாற்றீட்டை வழங்குகிறது. அத்தோடு பிரித்தானியா வெற்றிகரமாக லேசர் ஆயுதங்களை சோதித்ததாக முன்னைய அறிக்கைகள் தெரிவித்தன. இதேவேளை உக்ரைனும் தனது ராணுவ ஆயுத களஞ்சியத்தில் லேசர் ஆயுதங்கள் இருப்பதை ஒப்புக்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. ஹமாஸின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் ஹனியே தேரானில் வைத்து கொலை செய்யப்பட்டதை இஸ்ரேல் முதன்முறையாக ஒப்புக்கொண்டுள்ளது. இதன்படி இஸ்மாயில் ஹனியே கடந்த ஜூலை மாதம் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல்களில் கொல்லப்பட்டதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். இஸ்மாயில் ஹனியே தங்கியிருந்த கட்டிடத்தின் மீது பரவலாக நடத்தப்பட்ட தாக்குதலில் அவர் கொல்லப்பட்டதாக குறிப்பிடப்படுகிறது. இதனிடையே ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான போர் நிறுத்தம் குறித்து பல்வேறு கருத்துக்கள் பகிர வருகின்றன. இதன்படி ஹமாஸுடனான போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்வதில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாகவும் உடன்படிக்கை எட்டப்படும் காலத்தினை குறிப்பிட முடியாது எனவும் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். அத்துடன் ஹமாஸ் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை 90% நிறைவடைந்துள்ளதாக பாலஸ்தீனிய சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் குறிப்பிட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறானதொரு பின்னணியில் கடந்த 24 மணி நேரத்தில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் 58 பேர் கொல்லப்பட்டதாக ஹமாஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இன்றைய நாணய மாற்று விகிதம் இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.